யாசகம் தானே. மக்களை ஒட்டுமொத்தமாக பிச்சை எடுக்க விட்டுறாத, உழைச்சி சாப்பிடணும். ஸோ நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறவங்ககிட்ட செவி கொடுத்து கேட்டு நம்ம மனமாற்றத்தை மாறணுங்கிற புத்திய கொடியா பகவானே. ஒட்டுமொத்த இந்த ஜனங்கள் தான் எல்லாத்தையும் மூளையை மழுங்கடிக்க, ஆனால் நீயும் மழுங்கடிச்சிடாத அப்படின்னு சேர்த்து பிரார்த்தனை பண்ணுறேன். வேறு என்ன பண்ணுறோம்? மக்களை சீர்திருத்தம் பண்ணுறதா நம்மளும் வந்துருக்கோம். நம்ம களத்தில் நேரடியாக இறங்கி போக முடியல அப்படிங்கிறதுனால ஒருத்தர் வர்றான்னா அவனுக்கு நம்மளும் அடிப்படையில் இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அங்கேருந்து தான் வரணும். கொண்டு வந்துட்டாங்க. 40 வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு 40 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. 100க்கு 100 வர வேண்டிய அவசியம் இல்லை. 60 வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. நம்ம மீற முடியாது. அதுக்கு நம்ம ஏமாந்து போகிறதுக்கு நம்ம அவங்கள கூட சொல்ல முடியாது. ஏன் வந்து என்னுடைய எய்ம் இதுதான், நான் இதில் தான் வாரேன், ஏன்னா பிடிச்சவன் வான்னு வரேன். இவங்க என்னமோ போய் விழுகுறாங்க, அவங்க என்னமோ தூக்கி கொடுத்துருவாங்க. கீழே நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், ஏது அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. வளர்ச்சின்னா என்ன? 10 கார்பரேட் கம்பெனி கோடிக்கணக்கில் சேர்த்துட்டா வளர்ந்துச்சுன்னு அர்த்தமா? பல மாநிலங்களில் சோத்துக்கே வழி இல்லாமல் பாவம் கஷ்டப்பட்டு பட்னியாக கிடக்குது. நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னு எதை வச்சு சொல்றேன்? மக்களுக்கு எந்த நோயையும் பரவ விடாமல் பாதுகாக்கிறது. பசின்னு இல்லாத அளவுக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வைக்கக்கூடியது 2. எந்த ஒரு குடும்பத்திலையும் இளைஞர்களோ படித்த படிப்புக்கு தகுந்தது மாதிரி அவங்கள வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து இயங்க வைக்கிறது 3. கல்வித்தரம் சிறப்பாக செயல்படணும். படிக்காத ஒரு நபரே இல்லைங்கிறது மாதிரி படிக்க வச்சு கொண்டுட்டு போகிறது 4. சரிங்களா? இது போக நம்ம வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து சுகாதாரமான வாழ்க்கை, குடிதண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? இதையெல்லாம் நமக்கு தங்குதடை இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நமக்கு வந்து எவன் வந்து உபயோகப்படுத்துகிறானோ, உபயோகப்படுத்தி நாம் அதை உட்கொண்டு நம்ம எப்போ வாரமோ அப்போ தான் நாடு வளர்ச்சி. புரியுதா? இவன் எல்லாம் மகளிர் குழு உருவாக்கி வச்சுக்கிட்டு இவன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மகளிர் குழு உருவாக்குனா அதை காரணம் காட்டி பிரைவேட் ஃபைனான்ஸ்காரனும் அந்த குழுவை உருவாக்கி எல்லாரும் கடன்காரங்களாக்கி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? எல்லாரும் கடன்காரங்களாக்கி வச்சுட்டு வட்டி கட்ட வச்சுக்கிட்டு நாடு வளர்ந்துருச்சுன்னா எப்படி இருக்கு? அவன் கடன் வாங்குறதுக்கு என்ன காரணம்? அவனுக்கு போதுமான இது இல்லைன்னு தானே இருக்கும். அது இருக்கிற மாதிரி அரசாங்கம் பண்ணிருச்சுன்னா அவன் ஏன் கடன் வாங்குறதுக்கு போப்பான்? அப்படி வரும்போது தான் சாமி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, மக்கள் வளர்ந்து போகும்போது தான் நாடு வளரும். இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நாசமாக போங்கன்னு சொல்லிட்டு கார்பரேட் கம்பெனிக்காரங்க 10 தடவை மேலே வீட்டுக்கு போயிட்டா நாடு வளர்ந்துச்சுன்னு அர்த்தம். அப்படித்தானே இருக்கு. வட மாநிலம் பூரா அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ்நாடு ராஜா. வட மாநிலங்களை நம்ம எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். சில மாநிலம் 2 வேளை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுது, சில மாநிலம் அன்றாடம் 1 வேளை சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுது இல்லையா? அப்போ அப்படி மாநிலம் இருக்கும்போது நம்ம மாநிலத்தில் பல குடும்பங்கள் சமைச்சு சாப்பிடாம பார்காலில் கொட்டுற குடும்பம் நிறையா இருக்கு. என்ன அப்புறம்
அது நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பல ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் பாருங்கள், போய் உட்காந்துட்டு அந்த இதுன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி முன்னாடி வச்சுக்குவாங்க. ஆனால் சாப்பிட்றது அதில் பகுதி கூட சாப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படியே அதை தள்ளி வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னமா கட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது காசு கொடுத்து கண்ணுக்கு முன்னாடி வாங்குற ஒரு உணவுப் பொருளவே நம்ம முழுசாக சாப்பிடாம ஒதுக்கி வச்சுட்டு போகிறோம்னா அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க? புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னடா அப்படி இருக்கான், இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு கேட்டேன் சொல்லுவான். அது அவன் பிறந்த நேரம் அவன் தலையெழுத்து அப்படிம்பாங்க. புரியுது இருக்கு சார். இன்னும் பல மாநிலங்களில், பல ஊரில் கரண்டே இல்லாமல் இருக்கிறவங்க, கரண்ட் இல்லை, பஸ் போக்குவரத்து இல்லை, அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. அவங்க பாம்போட இன்னும் சொல்ல, அவங்க ஒன்று என்னென்னா ஒரு நல்ல விஷயம்னா, பாம்போட பள்ளியோட நல்ல சகசமாக பிள்ளைங்க விளையாண்டது மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள பாம்பு கடிக்கிறது கிடையாது. பிள்ளைக்காருக்கு பாம்பு பிடிச்சி இழுத்து விளையாடுதுங்க, அது இது கூட விளையாடுதுங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டால் எங்கள் நாடு வளர்ந்துருச்சான், எங்கேயோ முயற்சிங்கிறாங்க. நாட்டில் ஒருத்தன் பிறந்து வந்திருக்கான், மக்களுக்காக பிறந்திருக்கான், எவ்வளோ நாளைக்கு பயணம் பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். அப்போ தான் அது வந்து